இந்த வெற்றிமாறன் ஏன் 5 ஆண்டுகள் மௌனியாக இருந்தார்? நீட்டை ஒழிக்கணும், ரைட்டு, அது உங்கள் கோரிக்கை. நான் அதில் உடன்படலைன்னா சாத்தியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் ஒப்புக்கொண்ட ஒரு தேர்வை தமிழகம் மட்டும் எங்களுக்கு விதிவிலக்கு என்று கேட்பதில் நியாயம் இல்லை. இதற்கு முன்பு ஒரே கையெழுத்து போட்டு நீட்டை ரத்து செய்வோம் என்று அதிகாரமே இல்லாமல் ஒரு பச்சை பொய்யை சொன்ன ஒரு ஃப்ராடு கூட்டம் 5 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த 5 ஆண்டுகளில் நீட் தொடர்பான தற்கொலைகள் நடக்கவில்லையா? நடந்துச்சுல்ல? அப்போது நேற்று மேடை ஏறி முழங்கிய இந்த திரையுலக பிரபலங்கள் ஃப்ராடுகார பசங்களா, கையெழுத்து போட்டு ரத்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தீங்களே, எங்கேயா ரத்து பண்ணீங்க? அவங்க ஆட்சியில் இல்லாத போது கூட அவங்கள கை நீட்டி கேள்வி கேட்க பயப்படுறாங்க சார் என்று இவர்கள் கேள்வியை எழுப்பியிருக்க வேண்டுமா இல்லையா? அதான் அமீர் அவர்கள்லாம் பேசுறாரு மேடையில். அமீர் மட்டும் வரேன், இது பொறுமையா பையன் ஒன்று போவோம். ஏன் வெற்றிமாறன் பேசவில்லை என்றால் விடுதலை 1 மற்றும் 2 வந்திருக்காது. 2 திரைப்படங்களையும் வெளியிட்டது யார்? ரெட் ஜெயண்ட். அதனால தான் நீங்கள் பேசலைன்னு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட பதில் இருக்கா? 27லேருந்து நீட்டு வரப்போது நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், ரைட்டியா? எந்த கவர்மெண்ட்டாக இருந்தால் என்ன? அண்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் அன்பு தோழர் சண்முகம் சொல்கிறார், போராட்டங்களை ஒடுக்கினால் ஆதரவு குறித்து நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். சரி, போராட்டம் பண்ணுங்கள். என்ன போராட்டம் பண்ணுறீங்க? ரயில் மறியல், சாலை மறியல். நான் இந்த வயசில் போய் நீட் எழுத முடியுமா? முடியாது. நான் பஸ்லேயே ட்ரெயின்லேயே போயிட்டுருக்கேன்னா என்ன 5 மணி நேரம் நிற்க வச்சிங்கன்னா நான் துன்பப்படுறதே ஒரு அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? நான் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். வயதானவர்கள், பெண்கள் பயணம் பண்ணுறாங்கல்ல, பொது போக்குவரத்தில் பயணம் பண்ணுறவங்க ஏழைங்க தானே. நீங்கள் ரோட்டை மறிச்சிட்டு உட்காருவீங்க, கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகை ட்ரெயின் போவீங்க. இது ஒரு அரசு போய் முற்றுகையிடுங்கப்பா, போய் உள்ளே போய் பயில கீழே கொளுத்துங்க என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? லா அண்ட் ஆர்டர், பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு அரசின் தலையாய கடமை. நான் இந்த அரசிடம் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். டெல்லியில் ஜந்தர் மந்தர்ன்றது போராட்டத்துக்கென்றே இருக்கக்கூடிய நிரந்தரமான இடம். யார் வேணாலும் ஒரு அனுமதி வாங்கிக்கிட்டு போய் போராட்டம் நடத்தலாம், கூடிக்கலாம். டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கணிசமான கூட்டம் சேருவதற்கு அங்கே இடம் இருக்குது. சென்னையில் இது போன்ற இடம் எங்கேயும் இல்லை. வள்ளுவர் கோட்டம் சார், மெரினா சின்ன இடமா? வர மெரினா அது ரொம்ப பெருசுப்பா. ராஜரத்னம் ஸ்டேடியம் இடம் ஓரளவுக்கு பெருசாக இருக்கும். அங்கேயும் அதிக கூட்டம் சேர்ந்தால் போக்குவரத்துக்கு சிக்கலாகிவிடும். எத்ராஜ் காலேஜ் எதிரே ஒரு சாலை போகிறது, இந்த இபி ஆஃபீஸோட பின்புறம் வரும். அந்த இடத்தில் அனுமதி கொடுத்து கொண்டிருந்தார்கள். அதுபோல் ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, அல்லது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு இடம், ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கு சமாதி கொடுத்தீங்களா அது மாதிரி ஒரு இடம், புத்தேரி கித்தேரின்னு இடத்த ஒதுக்கி கொடுங்கள். இது தேவையும் கூட. ஸோ தோழர் சண்முகம் சொல்லுகிறார் அல்லவா, போராட்டத்தை ஒடுக்கக்கூடாதுன்னு. ஓரமாக போய் போராட்டம் நடத்துங்க, யாருமே ஒடுக்க மாட்டாங்க. ஏனென்றால் நீங்கள் நடத்தும் போராட்டத்துக்கும் தமிழகத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் இப்படி நான் சொல்கிறேன் என்றால், தமிழ்நாடு அரசு என்ன சார் பண்ண முடியும்? இதற்கு முன்னாடி இருந்த அரசு 2-3 தீர்மானத்தை போட்டு அனுப்பிச்சிட்டு அப்பாடி எங்கள் வேலை முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. தோழர் ரஞ்சித் அவர்களும் தோழர் அறிவு அவர்களும் நீட்டை ஒழிக்கிறோம் என்று 1.5 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கி அந்த கையெழுத்தை வீதியில் வீசி எறிந்தார்களே, அன்னைக்கு துடித்தீர்களா, கொதித்தீர்களா, கொந்தளித்தீர்களா? இன்னைக்கு வந்து நீங்கள் நீட்டை ரத்து பண்ணுங்க, நாங்கள் போராட்டம் நடத்துவோம், ஒடுக்குகிறார்கள் இந்த போராட்டத்தை என்று பேசுகிறீர்களே. என்னையா ஒடுக்குனாங்க உங்களை? திமுக ஆட்சியில் இப்படி மேடை போட்டு பேசிருக்க முடியுமா உங்களால? இந்த ரஞ்சித்தை பார்த்து நான் உனக்கு கேட்குறேன், ஆம்ஸ்ட்ராங் உடலை சென்னையில் புதைக்க முடிஞ்சா உங்களால? கத்தி கூச்சிங்க, அதோட அமைதி ஆயிட்டாரு. சொல்லுங்க மாலதி, நான் உள்ள இருந்தேன், நீங்க தான் வெளில இருந்தீங்க. ஏன் அவ்வளோ தூரத்தில் கொண்டு போய் வச்சிருக்கீங்க? 3/4 நாள் ஆயிடுது போயிட்டு வர்றதுக்கு, ரோடே இல்லை. அன்னைக்கு அந்த அரசை ஏன் சார் கண்டிக்கல? 2 தடவை சிபிஐக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்களே தமிழக அரசு, அன்னைக்கு நீங்க இந்த போராட்டத்தை பண்ணியிருக்கணும்ல. எதற்காக ஆம்ஸ்ட்ராங் வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடாது என்று இந்த அரசு மேல்முறையீடு செய்கிறதுன்னு அன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கேட்டீங்களா? நீலம் பண்பாட்டு பையத்தின் சார்பிலேயே ஏன் கேட்கவில்லை? தலித்துகள் மீதான கொடுமைகள் இன்னும் தொடர்கின்றன, அது 75 வருஷமா தொடருது, அதனால இனியும் தொடர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. திமுக ஆட்சியில் தலித்துகளுக்கு நடந்த கொடுமைகளுக்கு எதிராக இதே அளவுக்கு கொதித்தீர்களா என்று தான் நான் கேட்கிறேன். 8 அமைச்சர்கள் தலித் அமைச்சர்களா இருக்காங்க. வன்னி அரசை விட்டுருங்க, அவர் சரியா பண்ணிட்டு இருக்காரு. மற்ற 7 அமைச்சர்கள், ராஜ்மோகன்லாம் தலித்தானே எங்களுக்கு தெரியாது, எழும்பூர்ல அவர் இந்த மாதிரி வேட்பாளராக நிறுத்தும் போது தான் தலித்துன்னு தெரியும், வேற என்ன பேசியிருக்காரு? ஸோ இவங்கெல்லாம் நீங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக சொல்கிறீங்க, தலித்து ஆக்டிவிஸ்ட் அவங்க கிடையாது, அதனால நீங்கள் இவங்களை அமைச்சர்களாக ஆக்குனாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்றார். சாதிகளை கடந்து தலித்துகள் வெடித்து வளர்ந்து சாதி அடையாளங்களை புறந்தள்ளி வளர்வதை விட அம்பேத்கரின் கனவு வேறு என்னவாக இருக்க போகிறது? எனக்கும் ராஜ்மோகன் அவர்கள் தலித் என்பது தெரியாது, தெரிந்தும் அதனால் ஒன்றும் இல்லை. ஏன் நீ தலித் இவ்வளோ நாளாக தலித் பிரச்சனைக்கு ஏன் பேசல என்று நீங்கள் கேட்பது நியாயமற்ற கேள்வி. தலித் உரிமைகளுக்காக பேசுவதற்கென்றே நீங்கள் ஒரு இயக்கம் நடத்துகிறீர்கள், நீங்கள் பேசுங்கள். அவன் ஏன் பேசவில்லை, இவன் ஏன் பேசவில்லை, அவன் ஏன் பேசவில்லைன்னா அதுக்கு தான் சமூக நீதித்துறை என்று ஒரு துறையை போட்டு அதற்கென்று ஒரு அமைச்சரை வைத்திருக்கிறார்கள். அவர் பேசட்டுமே, நீங்கள் ஆசான் என்று அழைப்பவர் பேசட்டுமே. அவங்க தலித்துக்காக தானே கட்சியை நடத்துறாங்க. ராஜ்மோகன் சினிமா ஆக்டரை பார்த்து கட்சியில் சேர்ந்தவர், கரெக்டா?
அவர் தலித் போறலையா? அப்போ உங்களோட நோக்கம் வம்பு பண்றது. இவன் ஏன் பேசல, அவன் ஏன் பேசல? தாவேக அரசுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல, 8 தலித்துக்களை அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ங்க. இது பெரிய மாற்றமாவோ புரட்சியாவோ நான் பார்க்கலன்றாரு. பார்க்காதீங்க, நான் பார்க்குறேங்க, மக்கள் பார்க்குறாங்க. சமூக நீதிக்காக தொடங்கிய இயக்கம் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அதிலிருந்து பிறந்தது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பெரியாரை தலையில் வைத்து கொண்டாடிய இந்த இயக்கங்கள் 8 தலித்துகளை அமைச்சர்கள் ஆக்க வேண்டும் என்று நினைத்ததில்லையே, செய்ததில்லையே. இது ஏன் உங்களுக்கு மாற்றமாக தோன்றவில்லை? இவ்வளோ துடிக்கிறீங்களே. 68 மாவட்ட செயலாளர்களில் 4 பேர் தலித்துகள் சமூக நீதி பேசும் திமுகவில். அண்ட் எப்போ பாரு இந்த ஆதி திராவிட நலத்துறை, இதை தவிர ஒரு துறையே கிடையாதுப்பா. அந்த பொதுப்பணித்துறை, உயர்கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? தலித்துகளுக்கு ஆதி திராவிட நலத்துறையை கொடுத்துட்டு பள்ளிக்கல்வித்துறை மட்டும் தூக்கி முக்குளத்தோடு கொடுக்குறீங்க. அவர் அதே முக்குளத்தோரை வச்சு 300 கோடி வசூல் பண்ணுகிறாரு. கேப்பில் சொல்லிவிடுவோம். ஏன் கொடுக்கல? ஏன் ஒரு தலித்த துணை முதலமைச்சர் ஆக்கலன்னு நான் கேட்குறேங்க. அன்னைக்கு கேட்டாரா ரஞ்சித்தே? அப்போ உங்க எல்லாரோட நோக்கமும் இந்த ஆட்சி மீது ஏதாவது நொட்ட சொல்லணும். நீட்டை ஒழிப்பேன், ஒரே கையெழுத்துல நீட்டை ஒழிப்பேன்ட்டு 4 வருஷம் இதை பத்தி பிரச்சாரம் பண்ணி தானங்க நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. எத்தனை வாட்டி இதை சொன்னீங்க? அனிதாவை ஒரு பிரச்சார வாகனமாக திமுக பயன்படுத்தியதா இல்லையா? இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு உங்களுக்கு என்ன இவ்வளோ அக்கறை? அது மட்டும் இல்லாமல் சார், சேலத்தில் வந்து திரு அம்பேத்கர் அவர்களுடைய திருவுருவ சிலை கால் மேலே கால் போட்டு இருக்கான். அதை இன்னும் திறக்க முடியல. கடந்த 6 வருஷமாக திறக்க முடியாமல் இருக்குன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க. அந்த கோரிக்கையில் நியாயம் இருப்பதாகவே நான் பார்க்கிறேன். நான் மறுக்கவில்லை, எழுப்புங்கள் அந்த கோரிக்கையை. 5 வருஷமா ஏன் எழுப்பாமல் இன்னைக்கு ஏன் எழுப்புறீங்கன்ற கேள்வியும் சேர்த்து உங்ககிட்ட கேட்பேன். நேற்று வச்சு அந்த சிலை திறக்கிறதுல பஞ்சாயத்து ஆகல இல்லை? 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இன்னும் திறக்கலையா? 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை சார், மாற்றம்னு சொல்லிட்டு வந்திருக்கப்ப அவங்ககிட்ட கேட்கறது நியாயம்லாம் இருக்குப்பா. 5 வருஷமா கேட்டிருக்கணும்ல நீ. அறிவு அன்னைக்கு தலைமைச் செயலகம் போய் கதவை தட்டி அம்பேத்கருக்கு ஏற்படுத்தப்படும் இந்த அவமானத்தை எப்போது துடைக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்ப வேண்டியதானே? இன்னைக்கு கேட்குறீங்க. இன்னைக்கு வச்ச சிலையாது. எது சார் அவங்கள தடுத்துச்சு? வியாபாரம். ஏன்னா திமுகவும் சமூக நீதி கட்சி தான். வியாபாரம், வேற ஒன்றுமே இல்லை. ஒட்டு மொத்த சினிமா துறையை திமுக குடும்பம் கையில் வைத்திருந்தது. சினிமா ஃபினான்ஸு திமுக, டிஸ்ட்ரிபியூஷன் திமுக, தியேட்டர் கண்ட்ரோல் திமுக, ப்ரொடக்ஷன் திமுக. யார் ஹீரோவாக நடிக்கணும், யார் ஹீரோயினாக நடிக்கணும், யார் டேரக்டராக இருக்கணுன்றதை முடிவு பண்ணுறது செண்பகமூர்த்தியும் உதயநிதியும் தான். பல நாள் வெளியில் தலை காட்டாமல் இருப்பார்ல உதயநிதி. என்ன பண்ணிட்டு இருந்தா நினைக்கிறீங்க? கதை கேட்டு இருந்தார் தெரியுமா? இப்போவும் கதை தான் கேட்பாரு. அப்போ உங்களோட துறையில் சுதந்திரமாக செயல்படுற விடுறதுக்கு ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்கள வந்து இப்படி தொல்லை கொடுக்கறது எந்த விதத்தில் நியாயம் சார்? தொல்லை கொடுக்க சொல்வதே திமுகவாக இருந்தால் நான் அப்படி தான் பார்க்குறேன். திமுக இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடிய கட்சி. நன்றாக நண்பர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மேடை கிடைச்சிருக்காது உங்களுக்கு, நீங்கள் போட்டு பேசுவீங்களா? அப்படியே பேசினாலும் அது டிவியில் ஒளிபரப்பாமா? டிவியில் ஒளிபரப்பாகுது இல்லை, யாரோ சோஷியல் மீடியாவில் எதுவும் போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் திமுகவோட ஸ்டைலை சொல்கிறேன் சார். இந்நேரம் ரஞ்சித் வந்து RSSின் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொபகண்டா பண்ணியிருப்பாங்க. ஆம்ஸ்ட்ராங் இறப்பின் போதே இது நடந்ததா இல்லையா? வெற்றிமாறன் சங்கி ஆகிவிட்டார். என்னை ஏற்று எவன் பேசினாலும் சங்கி. செத்த அதோட நீ போ. இப்படிதானே இருந்தீங்க. ஒரு 6 மாதம் அவகாசம் கொடுங்க. இல்லை இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இளைஞர்கள் போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தர வேண்டும், தாங்க டெல்லிக்கு போய் கொடுங்க. இங்கே பண்ணுறீங்க. அதுவும் பேன் நீட்டுன்னு பேச வந்துட்டு திரு அமீர் அவர்கள் வயிறு எறிகிறாரு விஜய் முதலமைச்சராக இருக்காருன்னு. முன்பு போல போதை மருந்து வியாபாரம் செய்வதற்கு சுதந்திரம் இல்லை அல்லவா? பழைய ஆட்சியாக தான் நீ பாட்டுக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கலாம். சோழிங்கநல்லூரில் மெத்து கோடன் வச்சுருக்கலாம். அந்த மெத்து தயாரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொழிலதிபர் ஜாபர் சாதிக் என்பவரோடு சேர்ந்து தொழில் செய்யலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் திரைப்படம் தயாரிக்கலாம். அவர் முதலீடு செய்த பணத்தில் ராதாகிருஷ்ணன் சாலையில் உயர் ரக காப்பி கடை திறக்கலாம். ECRல் காப்பி கடை திறக்கலாம். அதற்கான வசதிகள் இப்போது குறைந்து விட்டதல்லவா? திரு ஜேம்ஸ் வசந்தன் அதில் வந்து கலந்துக்கிட்டு சொல்கிறாரு, தமிழ்நாடு வந்து அறிவார்ந்த சமூகம் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் இப்போ வந்து கொள்கை இல்லாதவர்கள் பின்னாடி போகிறாங்க, அந்த தெரு தாண்டி போய் பாருங்க, எல்லாம் தேட்டரில் இருக்காங்க அப்படின்றாங்க. அப்போ ஒரு திருட்டு குடும்பத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சா அவன் அறிவாளி இல்லையா? ஊரை அடிச்சு ஒலையில போற ஒரு குடும்பத்தை திருப்பி கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சா அவன் அறிவாளி. டே ஜனக காசை திருடாதரா, ஊழலை ஒழிடா என்று புதிதாக ஒருவனை ஆட்சியில் அமர வைத்தா அவன் பூரா ஒரே நாள் முட்டாளாகி விட்டானா? நான் என்ன சொல்கிறேன், ஆயிட்டு போகிறேன் பஸ். முட்டாள்கள் இருக்கும் இந்த மாநிலத்திலேயே நீங்கள் இருக்காதீர்கள் என்கிறேன். அறிவாளிகள் இருக்கும் மாநிலத்தை தேடி செல்லுங்கள். அறிவை வச்சு 5 ஆண்டுகளை என்ன பண்ணி கொள்ள தானே அடிச்சிங்க? ஆமாம், நீ போங்கன்றேன். இந்த முட்டாள்கள் ஓட்டு போட்டு முட்டாள் ஆளும் மாநிலத்தில் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கொள்கிறோம். உங்களை போன்ற அறிவாளிகள் எங்களுக்கு வேண்டியதில்லை. ஊழலை ஒழிப்பேன்னு சொல்கிற முட்டாள் தாங்க எங்களுக்கு வேணும். இலக்கியம் பேசிவிட்டு, உலக அரசியல் பேசிவிட்டு, தத்துவ ஞானங்களை பேசிவிட்டு 300 கோடிக்கு வாட்ச் வாங்கி வச்சிருக்கிறவன் எங்களுக்கு வேண்டான்ற. உங்களுக்கு இது பொறுக்கல, அதான் உண்மை, அதான் யதார்த்தம். உங்களால் தாங்கிக்க முடியல. திடீரென்று பொங்கி எழுந்து மாரி செல்வராஜ் பேசுகிறார், நான் இளைஞர்களோடு நிற்கிறேன்.
உன் ப்ரொடியூசர் தனியாக ஃப்ராடுத்தனமாக பேசுனது கேட்க வேண்டியதானே? ப்ரொடியூசர்கிட்ட ஷூட்டிங் எடுத்தல மாமன்னா மன்னா மாமன்னா ஏன் மன்னா என்று கேட்க வேண்டியதானே? மாமன்ன ஷூட்டிங்கில் இப்படி பொய்யா புள்ளிட்டு வந்திருக்கியா மனுஷனா நீன்னு கேட்க வேண்டியதானே? அன்றைக்கி வேறு டேரக்டர் போட்டு ஒரு படத்துக்கு அதே போன்ற அமீர் அவர்களும் நாங்கள் ஜனநாயகத்தை காக்க போராட்டம் செய்கிறோம், அங்கு ஒரு கூட்டம் ஜனநாயகனை காக்க போராட்டம் செய்கிறது, அவங்க வந்து அறிவில்லாதவர்களும் இவர்கள் அறிவானவர்கள். இந்த நீட் எக்ஸாம் ஒழிக்கிறதுக்கும் ஜனநாயகத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் எனக்கு தெரியலப்பா. ரைமிங்காக இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது. புரியுதா? எனக்கு சொல்லு. இப்போ நீ சொல்லி அவனை நான் விட மாட்டேன் உன்னை. இப்போ சொல்லு. விஜய் முதலமைச்சரானது காண்டு. அதுதான் அதுக்கு மீனிங். நீ சொன்னதுக்கு மீனிங் புரியுதா? அதே மாதிரி அறிவும் பார்த்தீங்கன்னா செக்ரட்டரியேட்டில் போயிட்டு போராட்டம் பண்ணார். அது சம்மந்தமாக அந்த போராட்டத்திலே சொல்கிறாரு, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனை தான் நான் மீட் பண்ணேன். இது வந்து பாராளுமன்றத்தில் அதிக எம்பிக்கள் இருக்கும்போது தான் நீட்டை வந்து நம்மளால் பேன் பண்ண முடியும். அது நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை தம்பி, நீங்கள் போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாருன்றாங்க. இப்போ என்ன அந்த மாதிரி திரு ஆதவ் அவர்கள் சொன்னது தவறு என்று சொல்கிறார் அறிவு? இல்லை, மக்களோட மக்களாக நிற்க போகிறாராம். நில்லுங்க, டெல்லியில் போய் நில்லுங்க. இல்லை அறிவு வந்து என்ன சொல்ல வருகிறார்? இல்லை, இது பாராளுமன்றத்தில் சட்டம் ஏற்றி செய்ய வேண்டிய விவகாரம் கிடையாது. ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே மேடை போட்டு நீட்டை ரத்து செய்ய முடியும் என்று சொல்ல வருகிறாரா? ஆவுற கதையை பாருங்க. இன்கேஸ் பார்லிமெண்ட் enacts a law, சுப்ரீம் கோர்ட் will strike it down. ஈக்குவாலிட்டி போகுது. கேரளா கண்டெஸ்ட் பண்ணோம், மகாராஷ்டிராலேருந்து ஒரு மாணவர் போய் கண்டெஸ்ட் பண்ணுவார். நீட்டை ரத்து செய்துவிட்டு தமிழகத்தில் இப்போது ஏராளமான நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்து விட்டது. தெரியும்ல? 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இன்றைக்கி இல்லை. இங்கே பெரம்பலூரில் கிட்னி திட்ட காலேஜ்லாம் இருக்குது, தெரியும்ல? இப்போது அவர்களும் சீட்டை ஏலம் போட முடியாது நீட் காரணமாக. நீட்டு மூலமாக வரும் மாணவர்கள் தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் வர முடியும், இல்லையா? நீட் வருவதற்கு முன்பு என்ன சிஸ்டம் தெரியுமா? ஒரு சீட்டு குறைஞ்சது 5 லட்சம் 10 லட்சம். எங்கே ராஜா விற்கிது 5 லட்சத்துக்கு? அப்போ இருந்துச்சு 80 லட்சம். அப்போவே ஏலம் விடுவாங்க. எனக்கு தெரியும், ஏஜென்ட்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்க. யாருன்னா கேண்டிடேட் இருந்தால் சொல்லுங்கள், முடிச்சுக்கலாம், 60 முடிச்சு தரேன், தெரியுமா? இப்போ வியாபாரம் பார்க்க சொல்ல இது திருப்பி கொண்டு வரணுன்றீங்களா நீங்கள்? சரி, இவ்வளோ தூரம் கூப்பாடு போடுறீங்களா? ஐயோ இன்றைக்கே நீட்டை ஒழிக்கணும்லாம் கூப்பாடு போடுறீங்களா? தமிழ்நாட்டிலேருந்து மாணவர்கள் தேர்ச்சியாகி மருத்துவ படிப்புக்கு போகாமையாக இருக்காங்க. வெட்டி வேலை பார்த்துன்னு இருக்கீங்க நீங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, இது